வணக்கம், நான் தினேஷ் பேசுகிறேன். அட்டகத்தியில் லீட் ரோல் பண்ணேன். தமிழ்ஸ்.com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். தமிழ் சினிமாவில் ஹீரோவாக ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடையில் போய் சக்கரை வாங்குற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த ஈஸியான விஷயம் வந்து திரையுலகத்தில் இருக்கிற வாரிசுகளுக்கு வேணால் பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் ஒரு முதல் தலைமுறை கலைஞனாக வர்ற ஒருத்தருக்கு மிகப்பெரிய போராட்டம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பெரிய மாஸ் ஹீரோவாக இருக்கக்கூடிய அஜித் எந்த பின்புலமும் இல்லாமல் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி எட்டியிருக்காரு. தினேஷும் அஜித்தோட வழியிலன்னு சொல்லலாம். ஏன்னா மிக எளிய குடும்பத்திலேருந்து வந்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. உங்களோட பின்னணி பற்றி சொல்லுங்கள். நான் படித்தது வந்து +2 முடிச்சுட்டு விஸ்காம் ஜாயின் பண்ணணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அது முடியல. லைலால அப்பா வந்து கவர்மெண்ட் ரிட்டையர்டு விஆர்எஸ் வாங்கினாங்க. பிடபிள்யூ பண்ணிருந்தாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு தம்பி தான். அவருக்கு வந்து நான் இன்ஜினியர் ஆகணும் இல்லை அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தாங்க. பட் எனக்கு வந்து கேமரா அதில் ரொம்ப ட்ரா பண்ணுவேன். விஷுவல் மீடியம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. லைலாவில் ஜாயின் பண்ண முடியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். பசங்களோட உட்காந்து மெத்தியில் உட்காந்து பேசலாம், என்ன மச்சான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பாலு மந்திரா சாரை போய் பார்த்துடலாம், எனக்கு கேமரானா அவர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, என்னோட லெவல் வந்து வண்ணாரப்பேட்டையிலேருந்து நுங்கம்பாக்கம், அதான் என்னுடைய லிமிட். அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது. சென்னை பையன் தான். பட் ஆனால் தாண்டி வெளில வந்ததில்லை. ராயபுரத்துலேயே சுற்றிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து கோடம்பாக்கத்தில் போனால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து இறங்குறேன். ஆட்டோக்கார் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், பாலு மந்திரா சாரை பார்க்கணும் அப்படின்னு. அவர் சாலிகிராமத்தில் இருப்பாருப்பா அப்படின்னு. சாலிகிராமம் சொன்னால் ட்ரெயின் எங்கே நான் பிடிக்கணும், எக்மோரா இந்த சென்டரில் இருந்தால் அதுக்கு எவ்வளோ காசு தான் வேணும், இல்லைப்பா தம்பி 2 ரூபா விட்டால் போதும், இங்கேருந்து விட்டுருவாங்க அப்படின்னு. ரொம்ப பெருசாக நினச்சது வந்து பக்கத்துலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுலேருந்து ஒரு வருஷம் அவரை ஃபாலோ பண்ணேன். நான் 1 இயர் போயிட்டு அவரை கொஞ்சம் வரைவேன், ட்ரா பண்ணிவிட்டு எடுத்த SLRல நான் எடுத்த ஸ்டில்ஸை வந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அகிலா அம்மா வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க தெரியாது எனக்கு, அவங்க என் மூஞ்சி கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அது ஒரு வாட்டி திட்டி விட்டார் பிடிச்சி, வீட்டுக்கெலாம் வரக்கூடாதுப்பா, செம்ம ஆர்வக்குள்ள இருக்காது, ஆஃபீஸ் வந்து பார்க்கணும், வீட்டுக்கெலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ் போய் திருப்பி அதே மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருந்தது. அப்போ கூட இருந்த அசிஸ்டன்ட்ஸ் அவங்கள என்ன சொன்னால், இல்லை இங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஸோ கண்டிப்பாக உள்ளே வர முடியாது, மேபி நீ நடிக்க ஒரு சான்ஸ் இருக்குது, உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க பண்ணலாம். அப்போ வந்து வெற்றிமாறன் சார் வந்து அங்கே இணை இயக்குனராக இருந்தாங்க. சிரிக்க சொன்னாங்க, ஒரு சீன் சொல்லி டைலாக் அது பண்ண முடியல, பயங்கர கூச்சமாக இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னாங்க, பயிற்சி மூலயமா வந்து நடிப்பை பண்ணலாம், ரொம்ப பெருசாலாம் வருத்தப்பட தேவையில்ல, பயிற்சி மூலயமா பண்ணலான்னு சொல்லிட்டு நவீன நாடகத்தில் வந்து எனக்கு வெற்றிமாறன் சார் வந்து அறிமுகப்படுத்தேன். அது ஒரு 6 வருஷம் அதில் போயிடுச்சு. வெறும் பேக் ஸ்டேஜ் மட்டுமே போச்சு. அதுக்கப்புறம் 8 பிளே நடித்தேன். அந்த அனுபவம் வந்து எனக்கு சினிமாவை தவிர எனக்கு பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப பெரிய என்னை கேரி பண்ணிக்கிறது இருக்குல்ல, என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவலில். நான் பேசிக்காக ரொம்ப ஷையான ஒரு டைப். நான் இப்போ பரவாயில்ல, ஓரளவு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், பட் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அது வெற்றிமாறன் சார் பண்ணது. அதுலேருந்து ஆரம்பிச்சது எல்லாமே. பார்த்தீங்கன்னா ஈல வந்து ஒரு சின்ன ரோலை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஜனநாதன் சார் கொடுத்தாங்க, முடி வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன், அதுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் ஆடுகளம் வெற்றிமாறன் சார், மௌனகுரு, கடைசி ஆடுகளம் பார்த்து சாந்தகுமார் சார் கூப்பிட்டாங்க மௌனகுருன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாம் தாண்டி நடந்ததுக்கு காரணம் ரஞ்சித் சார். ஏன்னா ஆடிஷன் அப்பயே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருந்துச்சு, இண்டஸ்ட்ரி உள்ளே நிறைய சாய்ஸ் இருந்துச்சு. அவருக்கு வந்து அதுவும் பெரிய கான்ஃபிடன்ஸ் தானே, அந்த மாதிரி வரும்போது சேஃபாக கூட அவர் பண்ணியிருக்கலாம். பட் அவர் வந்து எனக்கு கொடுத்தாரு. அது ரஞ்சித் சார் பண்ணது, அந்த ஸ்பேஸ் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். எனக்கு இந்த அவுட்புட் இப்படி வரும்னு அவருக்கு தெரியும், இப்படி தான் இது ஒர்க் ஆகுன்றது தெரியும், அது தெரிஞ்சே தான் கொடுத்தாங்க அவங்க. கண்டிப்பாக நான் ரஞ்சித் சார் என்றைக்குமே என்ன சொல்கிறேன்னு தெரியல, தேங்க்லாம் சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் பண்ணாங்க, கான்ஷியஸாகவே தான் பண்ணாங்க. நிறைய நடந்துச்சு. ஆனால் ஒரு 10 வருஷம் வந்து நான் விடலை, பிடிச்சது தான், பார்த்துக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதான் சொல்லுவேன். இப்போ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை பார்க்கும்போது, எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், வரும் பெருசாலாம் எதுவும் பண்ணல, இப்போ தான் ஆரம்பிச்சது. பட் எது பிடிச்சிருக்கோ, எது சந்தோஷமாக இருக்கோ அதில் வந்து தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக போயிட்டே இருக்கலாம். மற்றதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாம், அப்படி தான் கலாய்ப்பாங்க. பட் நம்ம போயிட்டே இருக்கணும். போராட்டம் பெருசாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த போராட்டத்தில் தினேஷ் ஒரு கட்டத்தில் என்ன இவ்வளவு அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கு, இது சினிமாவே வேணாம், தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு எந்த ஒரு கட்டத்துலையாவது நினச்சிங்களா? அப்படி நினைக்க வச்ச விஷயம் அப்படின்னு எதையாவது சொல்ல முடியுமா? ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எல்லாருக்குமே அது சர்வைவ் தான் ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் அதை ஒதுக்கிட்டுலாம் வந்து இதுதான் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக சர்வைவ் பண்ணுறது எல்லாருக்கும். அந்த மாதிரி டைமில் நிறைய டைம் வந்து டிஸ்டர்ப் ஆகிருப்போம் பர்சனலாக.
பட் அதனால வந்து விட்டு போகிற மாதிரி மைண்டில் ஐடியா வரல, விட்டு போகலான்லாம் வரல. இதில் எப்படி வந்து இது இந்த டைம் எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன்ற மாதிரி தான் நான் யோசனை தவிர, நீங்கள் கேட்கும் போது தான் எனக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. நான் ஹேண்டில் பண்ணி தான் வந்து சமாளித்து தான் வந்தது. விட்டு போகணுன்னு சொல்லிட்டு தோணுதில்லை, உண்மையிலேயே எனக்கு தோணுதில்லை. முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நடிப்பு அப்படின்னு வர்றவங்க யாருமே ஒரு பேஸ்மெண்ட்டை, ஒரு அடிப்படை உருவாக்கிட்டு வர்றதில்ல. ஆனால் நாடகம், நவீன நாடக களம், அங்கே இருக்கக்கூடிய அரங்கியல் மொழி, இதெல்லாம் மிகச்சிறப்பாக கற்றுட்டு வந்திருக்கீங்க. இதில் முக்கியமாக வந்து உங்களோட நீங்கள் உணர்ந்த வித்தியாசத்தை சொல்லுங்கள். இப்போ கேமரா முன்னாடி இருந்து நீங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டேஜில் இருந்து பண்ணுறதுக்குமான வித்தியாசத்தை உங்களால் சொல்ல முடியுமா?